சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் கதவை வெடிவைத்து தகர்த்து எறிந்த ஆர்சிபி. இனி கவலையே வேண்டாம். சிஎஸ்கே ரசிகர்களின் மனதை குளிர வைத்த ஆர்சிபி அணி. நண்பனுக்கு உதவிய கோலி. அதாவது ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணிகள் மோதிய நேற்றைய போட்டியில் டாஸ் ஜெயித்த ஆர்சிபி அணி கடும் உஷாராக முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணி முதலில் பேட்டிங் செஞ்சாங்கன்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் விளையாடி 250 ரன்களுக்கு மேல் அடித்து விடுறாங்க. அதே நேரம் அவங்க செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கலாம்னு ஆர்சிபி நினைச்சாங்க. ஆனால் அந்த நெருக்கடி கடைசியில் ஆர்சிபிக்கு வெற்றியாகவே மாறிவிட்டது. ஆர்சிபி அணியில் வழக்கம்போல் பொறுப்பாக விளையாடிய கோலி அரை சதம் அடிக்க இவரோடு சேர்ந்து ரஜத் படிதாரும் அதிரடியாக விளையாடி 20 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இவர்களுக்கு பக்கபலமாக கேமரூன் கிரீன் 37 ரன்கள் எடுக்க 20 ஓவர்கள் முடிவில் ஆர்சிபி 7 விக்கெட்டுகளை இழந்து 206 ரன்கள் எடுத்தது. 206 ரன்கள் எல்லாம் எங்களுக்கு சப்ப ஸ்கோர்னு களமிறங்கிய எஸ்ஆர்ஹெச் அணிக்கு முதல் ஓவரிலேயே ஆர்சிபி அணி மரண அடி கொடுத்தது. அதாவது இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச் அணிக்காக அதிரடியாக விளையாடி வரும் டிராவிஸ் ஹெட்டை 1 ரன்னிலே அவுட்டாக்கி எஸ்ஆர்ஹெச் அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஆர்சிபி. இந்த அதிர்ச்சியிலிருந்து எஸ்ஆர்ஹெச் அணி மீண்டு வெளிவருவதற்குள் அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன் என அடுத்தடுத்து அதிரடி மன்னர்களின் விக்கெட்டுகளை, அதுவும் குறிப்பாக முதல் பவர் பிளேவிலே எடுத்து அசத்தியது ஆர்சிபி அணி. முதல் 6 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து எஸ்ஆர்ஹெச் அணி தடுமாறி விட்டது. அவ்வளவுதான். இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் அணிக்கு சங்குதான் என்ற நிலையில் கேப்டன் பேட் கமின்ஸும் சக்பல் அகமதுவும் எஸ்ஆர்ஹெச் ரசிகர்களுக்கு நம்பிக்கை அளித்தனர். ஆனாலும் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணியின் அபாரமான பந்து வீச்சு முன்பு எஸ்ஆர்ஹெச் அணி மண்டி போட்டு விட்டது. இறுதியில் 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து எஸ்ஆர்ஹெச் அணியால் 171 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் ஆர்சிபி நேற்று 35 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. எஸ்ஆர்ஹெச் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன்களான டிராவிஸ் ஹெட், எய்டன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சாமட் என அனைவரையும் 10 ரன்களுக்குள் அவுட்டாக்கி எஸ்ஆர்ஹெச் அணிக்கு மரண அடி கொடுத்தது ஆர்சிபி. மேலும் எஸ்ஆர்ஹெச் அணியின் இந்த தோல்வி என்பது நம்ம சிஎஸ்கேவுக்கு கிடைத்த கோல்டன் சான்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா புள்ளி பட்டியலை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணி 7 போட்டிகளில் விளையாடி அதில் 5இல் வெற்றி பெற்று 3வது இடத்தில் இருக்கிறது. நேற்றைய போட்டியில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்று இருந்தால் 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்க விடாமல் பார்த்துக்கிட்ட பெருமை நம்ம ஆர்சிபிக்கு அணிக்கு தான் சேரும். ஓகே, இதனால் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உருவாகி இருக்கு. ஏன்னா புள்ளி பட்டியலில் நம்ம சிஎஸ்கே மத்தியில் இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா அதற்கு மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சொல்லணும்னா புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு மேலே இருக்கும் அணிகள் எல்லாமே இனி வரும் போட்டிகளில் அதிகப்படியாக தோல்வி அடைய வேண்டும். அதே சமயம் சிஎஸ்கேவுக்கு கீழே இருக்கும் அணிகளிலேயும் சிஎஸ்கேவுக்கு அடுத்ததாக இருக்கும் 6வது 7வது இடத்தில் இருக்கும் அணிகளும் அதிகப்படியான தோல்விகள் அடைய வேண்டும். இதில் ஒன்று தான் நேற்று நடந்து இருக்கு. எனவே சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு நேற்று நடந்தது போலவே இனி வரும் போட்டிகளின் முடிவுகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி என்பது யாருக்கு லாபம் அல்லது யாருக்கு சிக்கல் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.